ஹாய்ங்க. என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸு தான் இந்த ஒரு வீடியோல நான் வந்து ஷார்ட்டா வந்து ஷேர் பண்ண போறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஃபிட்டா இருக்கணும். ஒரு ஹெல்த்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் வந்து நான் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்சத நான் பண்ணணும். என்னுடைய டைம எனக்காக நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். நான் எப்பவுமே வந்து ஹேப்பியா இருக்கணும். என்னோட சுத்தி இருக்கிறவங்களையும் வந்து ஹேப்பியா வச்சுக்கணும். அந்த மாரி எனக்குள்ள நெறைய ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ, எத பத்தி என்ன பண்ண போறோம் அப்படின்றத வந்து கிளியரான ஒரு விஷன் இருந்தாலுமே, அது வந்து தள்ளி போடுற ஒரு பழக்கத்தில தான் வந்து நான் இருந்தேன். அதாவது அ இது நாளைக்கு பண்ணிக்கலாம், இல்ல நாளான்னைக்கு பண்ணிக்கலாம். திடீர்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு நான் வந்து அத பண்ணாமயே வந்து விட்டுருவேன். திடீர்னு வந்து அ அது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாரி தான் வந்து போய்க்கிட்டே இருக்கும். இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்து நான் ஹெல்த்துக்காக ஒர்க் அவுட் பண்றதா இருக்கட்டும், இல்லன்னா ஒரு வாக்கிங் போறதா இருக்கட்டும், இல்ல நான் ஒரு வீடியோ போடுறதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து கன்சிஸ்டன்சியா இருக்கணும் அப்படின்றத வந்து தெளிவா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் கன்சிஸ்டன்சின்றது வந்து டெய்லியும் பண்றது அது தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் யோசிக்காம, சரி ஓகே இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நாளுமே வந்து நம்மளுக்கு வெற்றி தாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் உங்க வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அத வந்து கன்டினியூவா தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாம, தப்பா ரைட்டோ நீங்க வந்து அத ஸ்டார்ட் பண்ணி நீங்க வந்து அத கன்டினியூவா பண்ண ஆரம்பிச்சுருங்க. அ எனக்குள்ளுமே ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வந்து நல்லாவே தெரியுது. ஃபிட்னஸ்ல வந்து நல்லா தெரியுது. சின்ன சின்ன பெல்லி மட்டும் இருக்கு. அது மட்டும் நான் கம்மி பண்ணிட்டேன்னா, ஒரு நல்ல ஒரு தோற்றம் வந்து எனக்கு கிடைச்சிரும். ஸோ, அதுவே எனக்கு சக்ஸஸான்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரு சின்ன சக்ஸஸ் தான். ஸோ, அத நம்ம வந்து அ நம்மளுடைய சக்ஸஸ வந்து நம்மளே வந்து பாராட்ட கத்துக்கணும்ன்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ, சின்ன சின்ன விஷயங்கள வந்து நம்மளே வந்து பாராட்டிக்கணும். யாராவது வந்து பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம். என்னைக்கோ ஒரு நாள் நம்ம பண்ணுவாங்க. ஸோ, அன்னையோட அது மோட்டிவேஷனா தான் இருக்கும். ஆனா, அது கன்சிஸ்டன்சிக்கு உதவும். ஆனா உதவாது. நம்மளே பாராட்டிக்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு வழியா நான் பார்க்குறேன். அதோட பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்சவங்களோட டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ, நம்மளுடைய ஒர்க்க வந்து நமக்கேத்த மாரி நம்ம வந்து அலோகேஷன் வந்து நம்ம பண்ணிக்கணும். ஸோ, நம்மளுடைய லைஃப் வந்து நமக்காக இருக்கிறது ஒரு லைஃபு. ஸோ, அத வந்து நமக்காக நம்மளுடைய டைம வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுல நம்ம வந்து பாரபட்சமே வந்து பார்க்கக்கூடாதுன்றத வந்து நான் நினைக்கிறேன். என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில பார்த்தீங்கன்னா, இதுதாங்க எனக்கு மைண்டில ஓடிக்கிட்டு இருக்கிறது இதுதான். நான் வந்து ஃபிட்டா இருக்கணும், ஹெல்தியா இருக்கணும், ஹெல்தியா சாப்பிடணும், ஆரோக்கியமா இருக்கணும். அது வந்து ஒரு ஷார்ட்ஸா நம்ம வீடியோ போடணும், நெறைய ஏர்ன் பண்ணணும், நெறைய கத்துக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஆர்வம் வந்து இருக்கு. ஸோ இருந்தாலுமே நம்ம வந்து எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுன்றது வந்து தெரியாம நம்ம அத வந்து ஸ்கிப் பண்ணாம பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூங்க.